நேர்களை முக்கிய செய்தி. தமிழ்நாட்டு நிர்வாக பணிகளை ஆளுநர் தொடங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம், கூடுதல் விவரங்கள். தீபிகா வணக்கம். ஏற்கனவே அரசு கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார், முதலமைச்சர் யார் என்ற கேள்வி இழுபறியாகவே சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் +2 தேர்வு முடிவுகள் இன்று திட்டமிட்டபடி வெளியாகும் என்று கடந்த சில நாட்களாகவே அது தொடர்பான சந்தேக கேள்விகள் எழுந்து கொண்டு வந்தன. ஏனென்றால் அரசு அமையாத நிலையில் யார் ஒப்புதல் கொடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் திட்டமிட்டபடி இன்று காலை +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்த முடிவுகள் வெளியானது பின்னணியில் தமிழக கவர்னர் இருக்கிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தமிழக கவர்னர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை தாமதமின்றி வெளியிடுமாறு தமிழக கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். புதிய கல்வி அமைச்சர் பதவியேற்கும் வரை தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்படலாம் என்ற கவலைகளை கருத்தில் கொண்ட கவர்னர் தேர்வு முடிவுகளை உரிய நேரத்தில் அறிவிப்பது மாணவர்களின் நலனுக்கு உகந்தது என்றும் அதை ஒத்திவைக்க கூடாது என்று வலியுறுத்தியதன் காரணமாகவே தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலமாக அரசு நிர்வாகங்களை கவர்னர் கவனிக்க தொடங்கி இருக்கிறார். அதை அவர் கவனத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த முடிவினுடைய பின்னணியாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே 2 நாட்கள் 10ஆம் தேதி வரை நேற்றைய தினத்தில் ஒரு ஆங்கில ஊடக நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் 3 நாட்கள், அதாவது 10ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகும் இதே நிலை, குழப்ப நிலை நீடித்தால், விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டால், மற்ற கட்சியில் யாரும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக கவர்னர் தெரிவித்திருந்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்றால் யாரும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் நடைமுறைக்கு வரும் என்ற அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று அவர் கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு கலைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது கவர்னருடைய ஆட்சி நடைபெற்று வருவதனுடைய வெளிப்பாடாகவே +2 தேர்வு முடிவுகளை வெளியிட கவர்னர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவின் பெயரில் தான் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது என்பதை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக அரசு நிர்வாகங்களை கவர்னர் கவனிக்க தொடங்கி இருக்கிறார். அவருடைய உத்தரவுகள், அவருடைய நடவடிக்கைகள் இதன் மூலமாக எடுக்க தொடங்குகிறார் என்பதுதான் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருகின்ற செய்தியாக இருக்கின்றது. தீபிகா.